யோசேப்பு அந்த குழந்தையை பார்க்கும்போது, மனாசையை பார்க்கும்போது ஒரு பிள்ளையாக மட்டும் பார்க்கலை, மாறாக எப்படி பார்த்தார் என்றால், என் வருத்தத்தை யாவற்றையும் தேவன் என்ன செய்தார்? மறக்க பண்ணினார். அந்த பிள்ளையை தேவன் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் என்கிற அந்த சிந்தையோடு, அந்த ஒரு நன்றி உணர்வோடு கர்த்தர் என்ன செய்தார்? பார்க்க கர்த்தர் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுடைய நடத்துதல் என்பது மகா பெரிய ஆச்சரியம். அது ரெண்டாவது, யோசேப்பு கடந்து வந்த பாதைகள் என்பது மகா பெரிய ஆச்சரியம். நான் நேர வசனத்துக்குள்ளே வருகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. சத்தமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதல் வார்த்தை என் வருத்தம், என் வருத்தம். அப்போது யோசேப்பு எப்போ எகிப்தை விட்டு அப்பாவோட வீட்டை விட்டு வெளியே வந்தானோ அன்றிலிருந்து அவனுக்குள் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே என்ன செய்கிறது? இருக்கிறது. போத்திபார் வீடு இப்படியெல்லாம் வருகிறான். வந்து யோசேப்பு தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வருகிறான். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏழைகளுக்கெல்லாம் முழு மக்களுக்கு உதவி செய்கிறான். இதெல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்து கொண்டே தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. மனைவி திருமணம் பண்ணுகிறான், ஆனாலும் வருத்தம் மாறலை. இப்போது திருமணம் பண்ணி அதன் பிறகு ஆண்டவர் அழகான ஒரு குழந்தையை கொடுக்கிறார், மனாசே. அந்த குழந்தையை பார்த்தபோது ஆமேன், அவன் ஒரு குழந்தையாக அல்ல, அவன் கடந்து வந்த பாதைகள், அவனுடைய வருத்தங்கள், இது எல்லாவற்றையும் தேவன் இப்போ என்ன செய்வார்? மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவன் மனாசே என்று பெயரிடுகிறான். முதலாவது, அந்த வருத்தம் என்கிற வார்த்தையோட அர்த்தத்தை மட்டும், அது வருத்தம் என்பது ஒரு என்ன சொல்ல, ஒரு காமன் வேர்டு, ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி ஒரு 5 வார்த்தைகளை முதலாவது சொல்லுகிறேன். அதன் பிறகு இந்த தேவன் மறக்க பண்ணினார் என்றால் என்பது என்ன என்பதை சொல்லிட்டு, ஏன் அவனுடைய வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணார் என்பதை குறித்தும் நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை சொல்லும்போது உங்களிடத்தில் தைரியமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை ஏதோ சில காரியங்களை மறக்க முடியாதபடி, சில காரியங்களின்று வெளியே வர முடியாதபடிக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், யோசேப்பை வெளியே கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பெரிய கிரியை கர்த்தர் செய்வாராக. நம்பர் 1, வருத்தம் என்றால் முதலாவது அவனுக்குள்ளே, அந்த வார்த்தையோட அர்த்தம் மட்டும் சொல்லும், முதலாவது அவனுக்குள்ளே பலவிதமான காயங்கள் காணப்பட்டது. என்ன காணப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம்? காயங்கள். ஏன்னா அவன் காயம் என்பது, அவன் தவறு செய்யாமல் தண்டிக்கப்படுவதற்கு பெயர் காயம். காயம் என்பது நேசிக்கிறவர்களால் வருகிற, நேசிக்கிறவர்கள், நம்பினவர்கள் துரோகம் செய்யும்போது வருவதற்கு பேர் தான் என்னது? காயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய அண்ணன்மாருங்களே இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21வது வசனம். 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த, அந்த வேர்டு எல்லாரும் சொல்லுங்கள், நாம் செய்த துரோகம். அப்போ அவங்களே சொல்கிறாங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் தீமை அல்ல, என்ன செஞ்சுருக்கிறோம்? துரோகம். ஏன்னா நம்முடைய சகோதரன், நேசித்தவர்கள், அன்பு பாராட்டினவர்கள், ஸ்தோத்திரம். மற்றபடி பல அவனுடைய அண்ணன்மார்களை பார்க்க அவ்வளோ ஆசையாக வந்தான் உணவை கொண்டு. ஆனால் அவர்கள் செய்தது துரோகம். அப்போது சகோதரர்கள் செய்த துரோகத்தினாலே யோசேப்புடைய மனதுக்குள்ளே என்ன காணப்படுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம்? காயங்கள். சத்தமாக சொல்லுங்கள், என்னது? காயங்கள். அப்போது அவன் யோசேப்பில் எகிப்தில் உயர்த்தப்பட்டாலும், அவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் வந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கிறது. என் அண்ணன்மாருங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சதுனால என் அப்பாவை என்னால் பார்க்க முடியலை, நான் ஒரு 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 அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அப்போ உள்ள ஒரு காயம் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் பொதுவாக சொல்கிறேன், என்னுடைய வருத்தம். அண்ணன்மாருங்க இவனை யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் நின்ற போது அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலை. நான் தான் உங்கள் அண்ணன், நான் தான் உங்கள் தம்பி என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்கள் பேசாமல் நின்றார்கள். அவர்களை வாங்க, என்னை கட்டிப்பிடிங்க, அழணும் சொல்லும்போது அவர்கள் செய்வதறியாமல் திகைத்தார்கள். ஏன்னா அவர்கள் யோசேப்புக்கு துரோகம் அல்லது செய்த துரோகம் யோசேப்புடைய மனதுக்குள்ளே ஒரு காயமாக என்ன செய்தது காணப்பட்டது. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஒவ்வொரு நபருக்குள்ளும் நீங்கள் நான் உட்பட நம்ம நல்லா பேசுகிறோம், நல்லா சிரிக்கிறோம், நல்லா வாழ்கிறோம், என்ன இருந்தாலும் ஒவ்வொருடைய மனதுக்குள்ளும் ஏதோ உங்கள் வாழ்க்கையின் முன் நாட்களிலே நடைபெற்ற சில சம்பவங்கள் இன்றைக்கும் ஒரு காயமாக உங்களுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை மறுக்கவே முடியாது. ஏதோ சில இன்சிடெண்ட், ஏதோ சில பேசின வார்த்தைகள், சிலர் செய்த தீமைகள், ஏன் இந்த வசனத்தின்படி சொன்னால் சிலர் செய்த துரோகங்கள், ஸ்தோத்திரம், இது உள்ளே இருக்கும். அந்த ஆளை நினச்சாலே சிலரோட கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடும். அந்த இன்சிடெண்ட் மைண்டில் வந்தாலே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். நல்லா இருப்பாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, அது நினைவுக்குள் வந்தாலே போதும். ஸ்தோத்திரம், அது நம்ம அந்த ஆளுக்கு ஃபேஸு அப்படியே மாறி சோர்ந்து டயர்டாயிடுவாங்க. அதுக்கு பேர் காயம். அதுக்கு பேர் என்னது? காயம். யோசேப்புக்குள் இருந்துச்சு. செய்யாத அண்ணன்மார்களை நேசித்து போனான், நம்பி போனான், ஆசையாக போனான். அவனுக்கு தூக்கி வஸ்திரத்தை உறிஞ்சி கழட்டி குழியில் தூக்கி போட்டு அடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு சொந்த தம்பியை விற்று போட்டாங்க. பணத்தை கொண்டு போயிட்டானுங்க. எவ்வளோ பெரிய அவன் காயம் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ மனாசையை பார்க்கும்போது சொல்கிறான், என் காயம் யாவையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? சொல்லுங்கள், பேசுங்க, மறக்க பண்ணினான். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த வார்த்தை, இது இன்ட்ரோடக்ஷன் தான், பேசின உள்ளே வாரேன். ரெண்டாவது, அவர் அந்த வருத்தம் என்கிற வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் இழப்புகள். என்னது? இழப்பு. அவன் நிறையவற்றை இழந்துட்டான். ஸ்தோத்திரம். இழப்புகள். முதல் இழந்தது அம்மாவை இழந்தான். அவன் அம்மாவை ரொம்ப நேரில் பார்த்து பழகின பாக்கியம் யோசேப்பு கிடைக்கல. ரெண்டாவது, அப்பாவை இழந்தான். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, அப்பா இல்லாமல் வாழ்வது கஷ்டம். அப்பா அம்மா இல்லாமல் வாழ்கிறது ஒரு வலி, அதை ஈடுகட்டவே முடியாது. அதை நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் அது ஈடுகட்டவே முடியாது. அப்பானா அப்பா தான். அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் அப்பான்னு நமக்கு கூப்பிட முடியாது. அது பெரிய இழப்பு. ஆனால் யோசேப்போட வாழ்க்கையில் உள்ள இழப்பு என்னென்னா, அம்மா இறந்துட்டாங்க. அம்மா ராகேல் தானே? ஆமாம், ராகேல் அம்மா இறந்துட்டாங்க. அடுத்து அப்பா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆனால் அப்பா இருந்தும் அப்பா இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான். அண்ணன்மாருங்க இருந்தும் அண்ணன்மாருங்க இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் பணத்தை இழந்தான், வஸ்திரத்தை இழந்தான். அது ரெண்டாவது. அவன் முதல்ல இழந்தது தன்னுடைய அப்பா அம்மாவை அவன் என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்கள்? இழந்துட்டான். ஸ்பெஷலாக அப்பாவை இழந்துட்டான். யோசேப்பின் வஸ்திரத்தை கொண்டு அண்ணன்மாருங்க கொண்டு கொடுக்குறானுங்க யோசேப்பிட்ட. அவன் யாக்கோபிட்ட அந்த வஸ்திரத்தை வச்சு அவன் அழுகிறான். ஸ்தோத்திரம். என் பையன் மறிச்சிட்டானே அப்படின்னு. அப்போது அவன் முதல்ல அவனுக்கு காயம் உள்ளே இருக்குது, அண்ணன்மாருங்க செஞ்ச துரோகம். ரெண்டாவது இழப்பு, பணத்தை இழந்ததுன்றதை காட்டிலும் முதல்ல அவன் அப்பாவை அவன் இழந்துட்டான். ஸ்தோத்திரம். அவன் இப்போ யோசேப்பு எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், அவனால் யாரையும் வாயை திறந்து அப்பான்னு அவனால் கூப்பிட முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அதே யோசேப்புக்கு வாயை திறந்து அப்பான்னு அந்த யாக்கோவை பார்த்து அழைப்பதற்கு கர்த்தர் வச்சார். புரியலை நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், ஏதோ எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். ஆனால் நான் இயேசு நாமத்தினால இந்த பலிபீடத்தின் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், திரும்பவும் இழந்ததை உங்கள் கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அப்பா அம்மானு இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் பரலோகத்தில் ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாரு. அவரை பார்த்து நம்மளால் அழைக்க முடியும். அப்பா
அம்மா அம்மின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் உள்ளே கடந்துச்சு. அதனால தான் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் இருந்தாலும் தன் பிறந்த குழந்தையாகிய மனாசையை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? மறக்க பண்ணினார். அப்போது உள்ள காயத்தை கர்த்தர் மறக்க பண்ணினார். ரெண்டாவது என்ன இருந்துச்சு? இழப்புகள். மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த இன்னொரு வருத்தம் வீண் பழிகள். என்னது வீண் பழிகள். அந்த பெண்மணி போத்திபாருக்கு மனைவி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறாள், நீர் இல்லாத போது இவன் என்னோடு தவறாய் நடந்து கொள்வதற்காக வந்தான். வீண் பழி. அதையும் சுமந்துட்டே இருக்கிறான். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ வருத்தம் இல்லை, அதெல்லாம் எவ்வளோ வலி. செய்யாத குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவன் பட்டத்தை சுமந்துட்டே இருக்கிறான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் நினைக்கிறேன் கேட்பானுங்க, டேய் நீ எதுக்குடா உள்ளே வந்தா? அது இவன் சொல்லியிருப்பான், எனக்கு எஜமாட்டி ஆமேன், நான் தப்பு செய்யாத போதும் என்கிட்ட தவறாக நடந்து கொள்ள வந்துட்டு ஸ்தோத்திரம் காரியம் பிடிப்பட்ட போது என் மேலே குற்றம் சாட்டி என்னை ஜெயிலுக்கு வர வச்சுட்டான். நான் நினைக்கிறேன் கூட இருந்த கைதிகள் சொல்லியிருப்பானுங்க, எல்லாரும் இப்படி தான் சொல்லியிருப்பானுங்க. எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க, செஞ்ச தப்பை எவன் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறான். நீ பெய்யும் உனக்கு எஜமானுக்க மனைவிட்டே போய் தப்பாக நடக்க போயிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா அப்படின்னு கேட்டிருப்பானுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் யோசேப்பு மற்ற கைதிகள் டே அண்ணா வாரான், இந்த பையன் எஜமானுக்க மனைவிட்டே தவறாக நடக்க போகிறான். வீண் பழி. அதை சுமந்து தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தான். இப்போ மனாசையை கையில் கிடச்ச போதான் சொல்கிறான், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? இனி அந்த வீண் பழியோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாராவது ஒரு ஆள் இந்த வார்த்தையை இந்த சூழ்நிலையோடு கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறேன், இவைகளுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பாராக. ஆமேன். எந்த நாவு உன்னை குற்றவாளி ஸ்தோத்திரம். நான் இதுக்கு முன்னாடி அப்போ நிறைய பேர் இங்கே இல்லை, இப்போ நிறைய பேர் புதுசு கொரோனா பீரியடில் யோசேப்பின் பழி வாங்குதல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேசினேன். நான் வேறு இடங்களில் நான் பேசிக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை. ஏன்னா அது 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 அந்த யோசேப்புக்கு லைஃபுக்குள்ளே போய் தான் அதை தியானிக்க முடியும். ஸ்தோத்திரம். அதில் ஒரு முறை நான் சொன்ன ஞாபகம் இருக்குது. யோசேப்பை அவனுக்கு அண்ணன்மாருங்க முதல்ல பார்க்கும்போது சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு சொல்லி தான் யோசேப்பை அழைத்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு அதே அண்ணன்மாருங்க ஆதியாக 43:20 அதே அண்ணன்மாருங்க யோசேப்பை எப்படி தெரியுமா அழைத்தார்கள்? ஆண்டவனே போதும் அன்னைக்கு இதே நாவை எப்படி அழைச்சிச்சு? டே சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு அழைச்சிச்சு. இன்றைக்கு அதே நாவுகள் அனைத்தும் யோசேப்பை எப்படி அழைக்குது? சொல்லுங்க, ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, 28 கடைசி 43:28 கடைசி அவன் கேட்குறான், எங்கள் தகப்பனாகி உமது அவர் சுகமாக இருக்கிறாரா, இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி சுகமாக இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து என்ன செய்தார்கள்? வணங்கினார்கள். அதெல்லாம் எவ்வளோ இது! அவன் குழியில் போடுறதுக்கு காரணமே, நாங்கள் உன்னை வணங்கணுமாடா, நாங்கள் என்ன செய்யணுமா, உன்னை வணங்கணுமா, நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை குழியில் தூக்கி போட்டானுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுங்க எல்லாரையும் திரும்பி எந்த தேசத்தில் அடிமையாக விட்டாங்களோ அதே தேசத்தை அவங்கள வர வச்சு அத்தனை பேரும் குனிந்து யோசேப்பு என்ன செய்தார்கள்? ஆமேன்னு சொல்லணுமே. ஆமே. நீ உண்மையாக உன் ஓட்டம், நான் அது கடைசியில் பேசுவேன், உன் ஓட்டம் சரியாக இருக்குமென்றால் உண்மையில் சுமத்தப்பட்ட வீண் பழியை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பாதையில் நீ நேராக சென்று கொண்டே இரு. இந்த வீண் பழிகளும் ஒரு நாள் மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுவாராக. ஒன்று கூட சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ள வாரேன். 3 சொன்னேன், அப்படி தானே? 4வது அவனுடைய வருத்தம் என்பது அனாதை
தன்மை, அனாதை என்கிற அனுபவம். அனாதை அவன், ஏன்னா அவன் பிள்ளை கிடச்ச போது, மனைவி கிடச்ச போது ஓகே. ஆனால் இப்போ இவனால் வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட முடியல. யோசேப்புக்கு அப்பா இருக்கிறார், யாக்கோபு அப்பா இருக்கிறார். ஆனால் அவனால் யோசேப்பு வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட ஆள் இல்லை. ஆள் இல்லாட்டா என்ன, இப்போ இவனை அப்பான்னு கூப்பிட்றக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. புரியலன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைய பார்த்துட்ருக்கீங்களோ, இங்கே கவனிக்கிறீங்க தானே? ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அப்பா இருக்கிறார். அவனுக்கு வா திறந்து அப்பான்னு கூப்பிட முடியலை. அவனுக்கு இப்போ இல்லாத ஒரு அனுபவம். ஆனால் இவன் அப்பான்னு கூப்பிட ஒரு ஆள் இல்லாட்டாலும் யோசேப்பை அப்பான்னு கூப்பிட ஒரு பிள்ளையை கர்த்தர் யோசேப்பு என்ன செஞ்சார்? கொடுத்தார். இவன் மனாசே வளர்ந்து யோசேப்பை எப்படி கூப்பிடுவான்? பேசுங்க, சத்தமாக கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. அப்போ இவனுக்கு இவன் நிறைய நாள் ஏங்குறான். அப்பான்னு கூப்பிட ஆள் இல்லை. சோத்திரம். ஆனால் இப்போ அவன் அப்படிப்பட்ட ஒரு அநாதைத்தன்மை. ஆனால் இப்போ அவனை கூப்பிடக்குன்னு ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்கு? ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அப்பான்னு. ஆமேன். அதான் சொல்கிறேன், என் வருத்தம் யாவை என்ன செஞ்சார்? மறக்க பண்ணி. நான் நினைக்கிறேன் யோசேப்பு அந்த வெளியே உள்ள பெரிய ஆஃபீஸர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது மனாசே, எப்ராஹிம் கூப்பிடுவாங்க, அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு கூடும்போது நான் நினைக்கிறேன் யோசேப்போட உள்ளம் கண்டிப்பாக உடையும். என்னால் அப்பான்னு கூப்பிட முடியலை, எனக்கு ஒரு குடும்பம் கிடைக்குமா நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்ன அப்பான்னு கூப்பிட்ற அளவில் கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. எத்தனை நான் சொல்கிற வேடு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது முதல்ல போத்திபாருக்கு வீட்டில் போகும்போது எனக்கு யாரும் இல்லை, சிறைச்சாலையில் யாரும் இல்லை. இப்போது அவனுக்குன்னு ஒரு மனைவி இருக்குது, அவனுக்குன்னு 2 பிள்ளைகளை என்ன செஞ்சுருக்கிறார்? கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவன் அனாதை தன்மை அவனை விட்டு மாறி போய்விட்டது. அதனால் சொல்கிற கர்த்தரின் வருத்தம் யாவை என்ன செய்தார்? இயேசுவின் நாமத்தில் சிலருடைய காயங்கள் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் சிலர் இழந்ததை கர்த்தர் திருப்பி தருவாராக. இயேசுவின் நாமத்தில் வீண் பழிகள் இல்லாமலாகி போவதாக. இயேசுவின் நாமத்தினுடைய அனாதை தன்மை மாறுவதாக. உனக்குன்னும் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். உன்னையும் வாத்திறந்து அப்பா அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு மனாசையை கர்த்தர் உன் கரத்தில் கொடுப்பார் என்பதை நீ மறந்து விடாதே. யோசேப்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் வருத்தத்தை மறக்க பண்ணினவர். ஆமேன். உங்களுடைய வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணி கர்த்தர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் மகிழ்விப்பாராக, சந்தோஷப்படுத்துவாராக. யோசேப்பின் அனுபவம் உங்களுடைய அனுபவமாய் கர்த்தர் மாற்றுவாராக என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. 2வது அந்த வார்த்தை அர்த்தத்தை தான் இப்படி நான் சொல்ல. 2வது தேவன் மறக்க பண்ணினார். வருத்தத்தை சொன்ன, இப்போ மறக்க பண்ணினார். என் வருத்தம் யாவையும் தேவன் என்ன செஞ்சார்? மறக்க பண்ணினார். அப்படின்ற வார்த்தையை குறித்து சில காரியங்களை கூட சொல்லுகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. அதாவது நான் சொல்கிற எல்லா வார்த்தையும் உங்களை டச் பண்ணுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ 1-2 வார்த்தை கண்டிப்பாக சிலருக்குள்ள ஆணி பாய்ந்த ஆயுதம் மாதிரி கிரியை செய்யும். அதை கர்த்தர் உங்கள் அனுபவமாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவாராக. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, தேவன் எப்படி மறக்க பண்ணினார்? ஸ்தோத்திரம். அப்படிதான் சொல்லலாம். யோசேப்பு இதை எப்படி மறக்க பண்ண. இப்போ பாருங்கள், சிலருக்கு சோர்ந்து போயிருப்பாங்க. அப்போ ஆறுதல் சொல்லுவாங்க, அழாத, கவலைப்படாத, துக்கப்படாத, கண்ணீர் வடிக்க, எல்லாம் மாறும். வார்த்தையினால் சிலர் ஆறுதல் சொல்லுவாங்க. அது யார் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை, ஓகே ஒரு வார்த்தையாக இருக்கு, ஆனால் பெரிய இதாக இருக்காது. ஸ்தோத்திரம். சிலர் அழுதுட்டு இருப்பாங்க. எதுக்கு அழுகிறா? அது எனக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு மொபைல் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சரி ஜோம் பண்ணோம், ஆண்டவர் உனக்கு ஒரு மொபைல் தருவார் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லலாம்.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதே நபருக்கு ஒரு புதிய மொபைலை வாங்கி கையில் கொடுக்கும்போது என்ன உண்டாகும்? அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆமே, புரியுது அவங்களுக்கு? அதாவது வார்த்தையினால் வருகிற ஆறுதல் வேறு, செய்கையினால் வருகிற ஆறுதல் வேறு. தேவன் யோசேப்பின் வருத்தத்தை மறக்க பண்ணினார். இப்படி சொல்கிறேன், தேவன் வார்த்தையினால் அல்ல, செய்கையினாலே தேவன் யோசேப்பின் வருத்தத்தை என்ன செய்தார்? மறக்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், யோசேப்பே கவலைப்படாத, நான் கூட இருக்கிறேன், அப்படி இல்லை. ஒரு குழந்தையை யோசேப்புடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்து தான் அவன் வருத்தத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? மறக்க பண்ணினான். திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன், ஒரு குழந்தையை ஒரு மனாசேயை கர்த்தர் யோசேப்புடைய கரத்தில் கொடுத்து அவன் வருத்தத்தை என்ன செஞ்சார்? மறக்க பண்ண. மனைவி சொல்லியிருக்கலாம், கவலைப்படாதுங்க, நான் இருக்கேன்ல அவங்களுக்கு, கவலைப்படாது. கொஞ்சம் கூட இன்னும் டீப்பாக சொல்கிறேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அப்போது அவள் புருஷனாக எல்கானா நல்ல ஆறுதல் சொல்கிறான், நீ ஏன் கலங்குகிறாய், உனக்கு 10 குமாரரை பார்க்க நான் அதிகம் அல்ல. என்ன வார்த்தை சொன்னாலும் அன்னாளுடைய துக்கம் அங்கே என்ன செய்யலை? மாறலை. ஆனால் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். எப்படி செயல்பட ஆரம்பித்தார்? முதல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து, அவள் தேவ சமூகத்தில் போய் அழுதாள், ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அதன் பிறகு தேவன் அன்னாளுடைய கரத்திலே ஒரு சாமுவேலை என்ன செஞ்சார்? கொடுத்தார். கொடுத்த போது அவள் துக்கம், அவள் பாரம், அவள் மனக்லேசம் அவளை விட்டு என்ன செய்து விட்டது? மாறி. நான் சொல்கிற வேர்டு உங்களை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்படி நம்முடைய துக்கத்தை மாற்றுவார், எப்படி உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்று இப்போது நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு தைரியம் வரும், சந்தோஷம் வரும். நான் சொல்கிற பிரசங்க வார்த்தையை கொடுத்தல்ல, ஆமீன், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து, சில நன்மைகளை நம்முடைய கரத்தில் கொடுத்து, ஏன் யோசேப்பை போலே சொல்லுகிறேன், சில மனாசேயை உங்களுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்து அந்த வருத்தத்தை, காயத்தை, இழப்பை, அனாதை தன்மையை கர்த்தர் மாற்றிவிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார், மறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுறேன், சிலருடைய கரங்களிலே சில மனாசையை கர்த்தர் கரத்திலே தருவாராக. ஐயோ ஐயோ ஐயோ, ஆமேன். சில எஸ்தரை கையில் தருவாராக, சில ரூத்தை கையில் தருவாராக, சில தெபோராளை கர்த்தர் கையில் தருவாராக, சில கேத்தரின் குல்மான்களை கர்த்தர் கையில் தருவாராக. வார்த்தையினால் அல்ல. நல்லா நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். வார்த்தையினால் அவனை மறக்க பண்ணலை. சரி, என் வருத்தம் நோ, ஒரு மனாசே கையில் கொடுத்தார். ஒரு மனாசே கையில் கொடுத்து தான் அவன் வருத்தத்தை யாவையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? மறக்க பண்ணினான். கொடுத்து அந்த வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணுவாரா? ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென். நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், அந்த வருத்தத்தை தான் நான் விளக்குறேன். இழப்பு, காயம், அனாதை, இப்படி பல சொன்னேன். வேலை இல்லாமல் இருக்கலாம். சரி, வார்த்தையை தந்தார். நோ, இன்னைக்கு பேசுறது வார்த்தை தான். ஆண்டவர் பேசியிருக்காரு, எனக்கு ஒரு வேலை தருவேன், அதனால தயக்கணும்னு அப்படி இல்லை. அந்த நீ எதற்காக நீ வருத்தப்படுறையோ அதை உன் கையில் கொடுத்து உன் வருத்தத்தை என்ன செய்வார்? மறக்க. ஆமே. கொஞ்சம் கூட ஓப்பனாக பேசுகிறேன். ஒருவேளை பிள்ளைகள் கையில் இல்லாதனால வருத்தம் இருக்கலாம், கவலைப்படாத. அந்த உங்கள் கையில் ஒரு மனாசையை கையில் கொடுத்து அந்த வருத்தத்தை என்ன செய்வார்? கர்த்தர் மறக்க. பின்னாடி இருக்கிறவங்க நான் தெளிவாக பேசுகிறேன், கேட்குதா? கேட்குதுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையினால் அல்ல. இவன் சொல்றான், என் வருத்தை யாவை கர்த்தர் மறக்கப்படினான். எப்படி மறக்கப்படினான்? வார்த்தையினால் அல்ல, செய்கையினால. அவன் விரும்புனதை, அவன் ஏங்கினதை, அவன் ஆசைப்பட்டதை, ஏன் அவன் எதிர்பார்த்ததுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை அவன் கையில் கர்த்தர் கொடுத்து தான் அதை என்ன செஞ்சாரு? மறக்கப்பட்ட.
விசுவாசிக்கிறீங்களா? என் கையில சிலது வரப்போகுதுன்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென். நான் சிலதை சுதந்திரிக்க போகிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென். நான் எதற்காக ஏங்கினேனோ, எதை நான் விரும்பினேனோ, எதை நான் ஆசைப்பட்டேனோ அதை என் கையில நான் பார்க்க போகிறேன்னு சொல்றவங்க இன்னும் சத்தமாய் ஆமென். ஆமென். சிமியோன் என்னமோ நான் ஆவியில உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். சிமியோன் ஆமென் சொல்லுகிறார், உம்முடைய ரெட்சண்யத்தை இயேசு என்கிற பிள்ளையை தன் கையில எடுத்துட்டு சொல்றாரு, உம்முடைய ரெட்சண்யத்தை என் கண்கள். அவன் ஆவியில் கலிகூர்ந்தான், அவன் வருத்தான், அவன் போயிட்டு ஆவியில கலிகூர்ந்து சொல்றான். இயேசு என்கிற பிள்ளையை கையில எடுத்துட்டு, உம்முடைய ரெட்சண்யத்தை என் கண்கள் கண்டவை. நான் இந்த இந்த பலிபடத்தை டிக்ளேர் பண்ணும்போது நான் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சிலருடைய கைகளிலே சில மனாசைகளை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் தரப்போகிறாரு. ரட்சண்யத்தை சிமியோனுடைய கண்கள் கண்டது போல உங்களுடைய கரங்களிலே அந்த ரட்சண்யத்தை கர்த்தர் காண செய்ய போகிறாரு. வார்த்தையினால் அல்ல, செய்கையினாலே ஏங்கினதை, விரும்பினதை, ஆசைப்பட்டதை கரத்துல கொடுத்து உங்களுடைய வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவாராக. கவனிங்க, உயர்வு கிடைச்ச போது வருத்தம் மாறல. உயர்வு கிடைச்ச போது என்ன செய்யல? வருத்தம் மாறல. பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் வந்தபோது வருத்தம் மாறல. தேசமெல்லாம் அவனை வணங்குது. தலைவர் தலைவர் தலைவர், நம்ம கடன் எல்லாம் தானியங்கள் எல்லாம் இவர்கிட்ட போனதான் கிடைக்கும். ஏங்கிறவங்களால வருத்தம் மாறல. அவனுக்கு உள்ளத்துல அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எதை இவன் கையில கொடுத்தா இவன் வருத்தம் மாறுன்னு அவருக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். கொஞ்சம் கூட டீப்பா சொல்ல போனா மனைவி வந்த பிறகு கூட வருத்தம் மாறியது. ஒரு ஆமே மனாசை கையில வந்த போது என்ன மாறிட்டு மறுத்த யாவை கர்த்தர் என்ன செஞ்சாரு? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், நீங்க விரும்புகிறதை, ஆசைப்படுறதை கர்த்தர் கரத்திலே கொடுப்பாராக, சுதந்திரிக்க வைப்பாராக, உங்கள் வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவாராக. நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது, அப்போ வார்த்தைனாலே செய்கையினாலே மறக்கப்படுங்க. 2வது, அந்த வார்த்தை அர்த்தம் தான் நான் பேசுறேன். யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த வருத்தங்கள் அவன் செய்த தவறுகளினால் வந்ததல்ல. சில இது அவர்களுடைய தவறுகளினாலே, அவர்கள் செய்த பாவங்களினால், அவருடைய துணிகரங்களினாலே. அப்போ இங்க யோசேப்பு சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கப்படும். அப்ப யோசேப்புட வாழ்க்கையில வந்த வருத்தம் அவன் செய்த யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த வருத்தம் அவன் செய்த தவறுகளினால் வரல. தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். எனது தேவன் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தாரு? அனுபவித்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவனை எகிப்துக்கு அனுப்புனதும் எல்லாம் கர்த்தர் அனுமதித்தது. ஆண்டவருக்கு மேலே எனக்கு ஒரு இந்த விஷயத்தில் ரொம்ப அனுமதித்தார் என்று ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமென் சோத்திரம், அந்த வசனத்தை எடுத்துடுறேன்னு தெரில. ஆமென். ஆண்டவர் இப்போ யாக்கோபோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுறாரு. இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். 3ஆம் வசனம் 46:3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 4வது வசனம், நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். அடுத்து, நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை என்ன செய்வான்? மூடுவான். நான் கேட்குறேன், இப்போ தரிசனமான ஆண்டவர், பேசின ஆண்டவர் எப்போ பேசியிருக்கணும் தெரியுமா? ஆமென் சோதர. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சாரி 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில்
அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். எல்லாரும் எடுத்தீங்களா? 37 35 ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக என்ன செய்து கொண்டிருந்தான்? சத்தமாக சொல்லுங்க. அழுது கொண்டிருந்தான். யாக்கோபு எதை வச்சு அழுதுட்டு இருக்கிறான்னா, அவனுக்கு வஸ்திரத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்? ஆமீன், அழுது கொண்டே இருக்கிறான். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஆறுதல் ஆண்டவர் தரிசனத்தில் பேசியிருக்கணும். யோசேப்பே யாக்கோபே, நீ என்ன செய்யாத, அழாத, உனக்கு மகன் சாகலை, உன் மகன் உயிரோட தான் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் எங்கே இருக்க? எகிப்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கு தரிசனத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? பேசியிருக்கணும். ஆண்டவர் அமைதியாயிட்டார். சத்தமாக ராமன் சொல்லுங்க. இப்போ அண்ணன்மாருங்க யாக்கோபின் குமாரர்கள் வந்து சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் யோசேப்பை என்ன செஞ்சோம்? பார்த்தோம். யோசேப்பு இன்னும் உயிரோட தான் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த ரதங்கள் எல்லாம் அதெல்லாம் அவன் தான் அனுப்பிவிட்டான். அப்படியா? இவனுங்க சொன்ன பிறகு தான் ஆண்டர் சொல்கிறார் தரிசனத்தில் வந்து, நீ போ, யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறான், அவன் தன் கையால் உன் கண்களை என்ன செய்வான்? மூடுவான். இப்போ சொன்ன ஆண்டவர் அப்போ சொல்ல வேண்டியதானே? அவரும் அமைதியாக இருந்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். இதை வாசித்தபோது என் ஆண்டவர்கிட்ட பயங்கர கோபம். அவன் கொஞ்சம் நிம்மதியாட்டாவது இருந்திருப்பான். இல்லை ஆண்டவரே, சரி என் மகன் உயிரோடு இருக்கிறானே, அது போதும் அப்படின்னு நிம்மதியாக இருந்திருப்பாரு. அவன் அழுதுட்டு ராத்திரி உறங்க மணி தரிசனத்தில் போய் சொல்ல வேண்டியதானே, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கான். இவனுங்களும் அமைதியாக இருந்துட்டானுங்க. ஆண்டவர் எப்படி இருந்தார்? அமைதியாயிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் இது அனைத்தும் யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்ததே. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சில பாதை வழியாய் செல்லுவது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்ததே. தேவன் அனுமதித்த சில பாதைகள் நமக்கு பிடிக்காத பாதைகளாக இருந்தாலும், தேவன் அனுமதித்த பாதைகள் அது தேவனுக்கு சித்தமான பாதைகள். தேவனுக்கு சித்தமான பாதை வழியை நீ சென்றபடினாலே ஒருவேளை சில வருத்தங்கள் உன் வாழ்க்கையில் வந்தது உண்டானால் நீ கவலைப்பட தேவையில்லை. அந்த வருத்தங்களை நீ மறக்க வேண்டாம், கர்த்தரே மறக்க பண்ணுவார். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் ஆண்டவரும் அமைதியாக இருக்கார் பாஸ்டர், நான் அழுது பார்த்தேன், ஜெபித்து பார்த்தேன், கண்ணீர் வடித்து பார்த்தேன், அமைதியாக இருக்கிறாரு. அமைதியாக இருக்கலை சிஸ்டர், அவர் அனுமதித்திருக்கிறாரு. அவர் அனுமதித்தபடினால்தான் நீ இந்த வருத்தமான, இந்த அனாதை, இந்த காயம், இந்த பாதை வழியை சென்று கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் அனுமதித்ததுண்டானால் நேரம் வரும்போது அந்த காயங்களை, அந்த வருத்தங்களை நீ மறக்க வேண்டாம், அவரே மறக்க பண்ணுவார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லி இருக்கணுமே. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்ல, நான் மறந்தேன் என்று சொல்ல, என் வருத்தத்தை யாவத்தை நான் வருத்தம் யாவற்றை நான் மறந்தேன் என்று சொல்லலை, கர்த்தரே என்ன செய்தார்? மறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. சில நேரம் நீ தேவன் அனுமதித்த பாதை வழியாக செல்லுகிறபடினாலே சில சோதனைகள், சில சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாட்கள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. வலது கரத்தை உயர்த்தி, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. எஸ், நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அனுமதித்த பாதை நன்மைக்காக. அதில் வருத்தம் வந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ சென்று கொண்டே இரு. அவருடைய நேரம் வரும்போது எல்லாவற்றையும் அவர் மறக்க பண்ணுவார், மாற்றி போடுவார், இல்லாமலாக்கி போடுவாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது நம் போன பயனில் லைட்டாக சொன்னேன். அதாவது
என் வருத்தம் யாவற்றையும் இனி நான் மறப்பேன் அப்படின்னு யோசேப்பு சொல்லலை. அந்த வார்த்தை ஒரு முறை கூட வாசிங்க. என் வருத்தம் யாவையும் என் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். ஒரு ஆமென். சில காரியங்களை இந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கிடணும். சில காரியங்களை, சில வார்த்தைகளை, சில சூழ்நிலைகளை நம்ம மறக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வார்த்தை, அவங்க சொன்ன அந்த வார்த்தை மண்டையில் வந்து ஃப்ளாஷ் அடித்த மாதிரி விழும். அதனால் அப்படியே குழஞ்சிருவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறக்க முடியலை. நான் சொல்கிறேன், நீ மறக்க நினச்சாலும் உன்னால் மறக்க முடியாது. ஆமே. ஆனால் மறக்கப்படும். எப்படி தெரியுமா? நீ எல்லாம் மறப்பது, கர்த்தரே அவைகளை மறக்க பண்ணுவாராக. உங்கள் வேதனைகள் எல்லாவற்றை கர்த்தர் மறக்க பண்ணுவாராக. பாஸ்டர், இந்த இன்சிடெண்ட்டை என்னால் மறக்க முடியலை. பாஸ்டர், இந்த வார்த்தை என்னால் மறக்க முடியலை. நான் சென்ற இந்த பாதை என்னால் மறக்க முடியலை. இந்த பலிபீடத்திலிருந்து இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், யோசேப்புடைய வருத்தங்கள் எல்லாவற்றை கர்த்தரே மறக்க பண்ணினார்னா, இந்த பகல் வேளையிலே உன் சிந்தைக்குள்ளிருந்து உன்னை காயப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை எழும்ப விடாமல் அமுக்குகிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் மறக்க பண்ணுவாராக. உன்னை கழுகை போல எழும்ப வைப்பாராக. நீ செஞ்ச தவறுகள் கூட ஒருவேளை உனக்குள்ளே இருந்துட்டு, அன்னைக்கு நான் அந்த தப்பு செஞ்சேன், தவறு செஞ்ச உண்மைதான், நான் தவறுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். தவறுன்னு ஒன்று நடந்தால் தவறு தான். பாவம் பண்ணது அது பாவம்தான். அதுக்கு சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்கணும், மீட்படைய வேண்டும். ஆனால் அது நீ வெளியே வந்துட்டானா திரும்ப நீ குற்றவாளி அல்ல, பாவி அல்ல. உன்னை அவருடைய ரத்தம் நீதிமானாய் மாற்றுகிறது. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இந்த வேலை தான் என்ன ரொம்ப டச் பண்ணுது. நான் விசுவாசிக்கிறேன், சிலரால் மறக்க முடியாத சில இன்சிடெண்ட்டு, மறக்க முடியாத சில வார்த்தைகள், மறக்க முடியாத சில அனுபவங்கள் என் உள்ளத்தில் இருந்து என்ன காயப்படுத்திகிட்டே இருக்குது, என்னை எழும்ப விடாமல் தடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன் அந்த சிந்தையை, அந்த வார்த்தையை யோசேப்பிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டது போல உங்களிலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவாராக. எப்படி மறக்க பண்ணினார்? அவன் மறந்தது, அவனுடைய வாழ்க்கையில் வந்த தீமைகள், அவன் பட்ட கஷ்டங்கள் 10%. தேவன் அவனுக்கு வாழ்க்கையில் செய்த நன்மைகள் 100%. புரியலை நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி யோசேப்பை நீ மறந்தா? எப்படி அது கர்த்தர் மறக்க பண்ணி, எப்படி மறக்க பண்ணினார்? அதாவது என் அண்ணன்மார்கள் செஞ்ச துரோகம் 5% தான். சோத்திரம். போத்திபாருக்கு மனைவி செஞ்ச துரோகம் 5% தான். அப்போ தேவன் செய்த நன்மை அது 1000%. ஆமேன். அது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு அவ்வளோ நன்மைகளை அவர் செஞ்சனால இந்த தீமைகள், இந்த வருத்தம் அப்படியே மறந்து போயிட்டு. ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதே எகிப்துக்கு நான் அடிமையாக வந்தேன், இன்னைக்கு இதே எகிப்துக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன். இதே எகிப்துக்கு நான் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்தேன், ஆனால் இதே எகிப்தில் தேசம் முழுமைக்கு நான் ஆகாரம் கொடுக்க கர்த்தர் வச்சார். இதே எகிப்துக்கு நான் அடிமையின் வஸ்திரம் உடுத்துட்டு வந்தேன், ஆனால் இதே எகிப்து தேசத்தில் என்னை ராஜ வஸ்திரம் உடுத்துட்டு கர்த்தர் வர வச்சார். இதே எகிப்துக்கு நான் கால்நடையாக நடந்து வந்தேன், ஆனால் இதே எகிப்து தேசத்தில் இப்போ ராஜாவுக்குரிய ரதத்தில் தேசம் முழுவதும் கர்த்தர் சுற்ற வச்சார். இதே எகிப்துக்கு நான் ஒரு அடிமையாக இருந்தேன், எல்லாம் ஒரு தாழ்மையான மனுஷனாக இருந்தேன், ஆனால் இப்போ இதே எகிப்துக்கு நான் ஒரு தலைவனாய் கர்த்தரை மாற்றி வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அண்ணன்மார்கள் செஞ்ச துரோகம் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. கர்த்தர் மறக்க பண்ணினார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி மறக்க சொல்லுவீங்க? எப்படி இந்த வார்த்தையை நான் எப்படி மறக்க முடியும்? நான் சொல்கிறேன், அது மறக்கத்தக்க அளவில் ஆமேன் தேவன் மேன்மைகளை கற்று தருவாராக, உயர்வுகளை கற்று தருவாராக, ஆசீர்வாதங்களை கற்று தருவாராக, கர்த்தர் செழிக்க பண்ணுவாராக, கர்த்தர் வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. எந்த தேசத்தில் நீ முடியாதுன்னு சொன்னார்களோ அதே தேசத்தில் கர்த்தர் தலையை உயர்த்துவாராக. இதை பார்க்கும்போது
இந்த துரோகங்கள் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆமேன். புரிஞ்சவங்க ஆமேன். ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், மனிதன் செய்த தீமைகள் ஒரு கப்பு தண்ணீர், ஒரு கப்பு தண்ணீர். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் கடல் அளவு தண்ணீர், கடல் அளவு தண்ணீர். ஆமே. அப்போது இந்த ஒரு கப்பு தண்ணியை கொண்டு நீ கடலில் ஊற்றி விடு, அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். உனக்கு கடல் அளவு தண்ணீரை கர்த்தர் நமக்கு உனக்கு நன்மையாக செஞ்சிருக்கிறார். இது எப்படி மறக்கும்? இந்த செய்கள் எப்படி மறக்கும்? தேவன் செய்த நன்மைகளை பாரு, தேவன் செய்த அற்புதங்களை பாரு, தேவன் உன்னை வாழ வைத்ததை பாரு, உன்னை மேன்மைப்படுத்தினதை பாரு, உன் தலையை உயர்த்தினதை பாரு. அதை பார்க்கும்போது இதெல்லாம் குப்பையாக போயிடும், சாக்கடையாக போயிடும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். போத்திபாருக்கு மனைவியை ஆமேன் செய்த தீமை உன்னால் எப்படி மறக்க முடியும்? இப்போ நீ போத்திபாருக்கு வீட்டுக்கே நீ தலைவனாய் மாறிவிட்டாய். ஆமே. நீ போத்திபாருக்கு வீட்டுக்குள்ளே முதல்ல கையை கட்டிட்டு தான் இருக்கணும். இப்போ போத்திபார் உனக்கு முன்னாடி கையை கட்டி நீ காண்டர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் செய்த துரோகம் ஒரு பொருட்டே கிடையாது. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒருவேளை சொல்லியிருக்கலாம், அவன் செஞ்ச துரோகத்தை நீ மறந்து விடுன்னு யாராவது சொல்லியிருந்தா அவன் சொல்லுவான், நான் எப்படி மறக்க முடியும்? அவன் என் மேல் வீண் பழி சுமத்தினால தான் நான் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன். அதே யோசேப்பு இன்னைக்கு சிங்காசனத்தில் இருக்கும்போது சொல்ல முடியும், அவன் செஞ்ச தீமையை மறந்து விடுன்னா அவன் சொல்லுவான், நான் மறக்க ஆயத்தம். ஏன்னா இப்போ நான் இருப்பது சிறைச்சாலையில் அல்ல, இப்போ நான் இருப்பது சிங்காசனத்திலே. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் மறக்க பண்ணினார் என்கிற வார்த்தை விசுவாச அறிக்கை இல்லை, அது அனுபவத்திலிருந்து. அதாவது அந்த வார்த்தை கவனிங்க, என் குடும்பம் அனைத்தையும் தேவன் மறக்கும்படி தேவன் பண்ணினார். மறக்கும்படி பண்ணுவார் என்றால் விசுவாச அறிக்கை. ஒரு மனாசே ஒருத்தர் கொடுத்தாரு, இனி எப்படியாவது மறக்க பண்ணுவார். இது விசுவாச அறிக்கை இல்லை, இது சாட்சி. இது சாட்சி. எது? தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவன் என்ன செய்தார்? பண்ணினார். பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிட்டு, மறந்துட்டேன், கர்த்தர் மறக்க பண்ணிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், யோசேப்பு சொன்ன அதே வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஐயோ, நல்ல ஒரு ஆமேன்னு வரேன்னு நினச்சேன். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், யோசேப்பு சொன்னான் மறக்க பண்ணுவார் என்றல்ல, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் யாவும் கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று யோசேப்பு சொன்னது போல உங்கள் நாவுகளும் இதே வார்த்தைகளை கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள கையை கூட சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா வருத்தத்தையும் யோசேப்பின் வாழ்க்கையில் மறக்க பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையிலும் மறக்க பண்ணிட்டாரு. ஆமென். நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி மூணாவது, இதான் என்னோடய மெசேஜ். ஆனால் 11:45 ஆகிட்டு. பட்டு எவ்வளோ வாட்டில் ஒன்றாவது நான் சொல்லிடுறேன். என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு வேடாக்கு இது. ஏன் யோசேப்புடைய வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணினார்? ஏன் யோசேப்புடைய வருத்தங்களை நிறைய இல்லை, 2-3 உண்டு. அதில் ஒன்று சொல்கிறேன். ஒரே வேடில் சொல்லணுன்னா, யோசேப்பு யாரையும் வருத்தப்படுத்தலை, அதனால கர்த்தர் யோசேப்பின் வருத்தங்களை மறக்க பண்ணினார். ஒரு ஆமென். நான் சொல்கிற போல சொல்லுங்கள். யோசேப்பு தன் வாழ்க்கையில் யாரையும் வருத்தப்படுத்தவில்லை. எனவே சத்தம் பசி எடுத்துட்டா. எனவே யோசேப்பின் வருத்தங்களை தேவன் மறக்க பண்ணினார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை கொடுத்து எனக்கு வேண்டி ஏன்னா இந்த வேடை உள்ளே போகணும். யோசேப்பு தான் சொல்கிறேன், உங்களை சொல்லு. அதனால் சத்தமாக சொல்லுங்க. யோசேப்பு தன் வாழ்க்கையில் யாரையும் வருத்தப்படுத்தலை. எனவே யோசேப்பின் வருத்தத்தை தேவன் மறக்க பண்ணினான். வேட உள்ளே போயிட்டு நினைக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க ஆமென். அவன் இப்படி சொல்லலாம், போத்திபாருக்கு வீட்டில் இருக்கும்போது அவன் அந்த கலை வரும்போது அவன் சொல்கிற வேடம் என்னென்னா, தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? உன் புருஷனாகிய போத்திபாருக்கு விரோதமான துரோகம் செய்வது எப்படி?
அதான் அவனுடைய கேள்வி. தேவனை வருத்தப்படுத்த என்ன சொல்றியா? உன் புருஷனுக்கு துரோகம் பண்ண என்ன சொல்றியா? அது என்னால் செய்ய முடியவே முடியாது. அவன் அண்ணன்மாருங்க கூட அவனை வருத்தப்படுத்தினாங்க, ஆனால் இவன் அண்ணன்மாருங்களை வருத்தப்படுத்தலை. சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சது காரணம், அந்த சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான், இவன் யாரையும் வருத்தப்படுத்தாதவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம இருதயத்தில் ஆழமாக ஒரு வார்த்தை இருக்கணும். ஏன்னா நான் முதல்ல பேசுனதெல்லாம் தீர்க்க தரிசனம், விசுவாசம். பட் இது மெசேஜ், இது நமக்கு வேணும். உண்மையாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஒருபோரையும் வருத்தப்படுத்துகிற ஒரு நபராய் நம்ம இருந்து விடவே கூடாது. ஆமென். நம்ம கோபப்படுத்தலாம், தப்பு கிடையாது. திட்டலாம், தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் பாஸ்டரும் கோவப்படுத்தினா பாஸ்டர் உங்களோ கோவப்படுத்தினா தப்பு கிடையாது, பாவமும் கிடையாது. இல்லைன்னா டென்ஷன் ஆக்கலாம், அது கூட தப்பு கிடையாது. என்ன டென்ஷன் ஆகிக்கிட்டோம், குழப்பம் இல்லை, தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் கோவப்படுத்தினாலும் பரவாயில்லை, டென்ஷன் ஆக்கினாலும் பரவாயில்லை, யாரையும் காயப்படுத்திடாதுங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அது வந்துச்சுன்னா நம்ம லைஃபு அது நமக்கு ரொம்ப டேஞ்சர். நம்மளால் சொல்லணும், என் வாழ்க்கையில் நான் யாரையும் காயப்படுத்தினதில்லை சார், யாரையும் வருத்தப்படுத்தினதில்லை அப்படின்னு உன்னால் சொல்ல முடியும்னா நீ நெஞ்ச நிமித்து நில்லு. உனக்கு எதிராக 1000 அல்ல 1,00,000 அம்புகள் எய்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னால் நெஞ்ச தட்டி நான் யாரையும் காயப்படுத்தலை அப்படின்னு சொல்ல முடியும்னா, உனக்கு எதிராக வருகிற எத்தனை காயங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவர் உடச்சி எரிஞ்சு தள்ளிடுவார். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்ப. ஏன் அந்த வேடை சொன்னாருன்னா, யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் தன் எஜமான் தன் குருவாகிய மோசையை யோசுவா எதிர்த்ததே கிடையாது. அவன் எதிர்த்து நிற்கலை. அதனால் ஆண்டவர் சொல், நீயும் அவன் உயிரோடு இருக்கும் பாரு. மோசையே எதிர்த்தவனுங்க சீனியர். அவன் சொல், நீ கவலை, நான் இருக்கேன், உன்னை எதிர்க்க மாட்டானுங்கடா. ஏன்னா நீ உன் தலைவனை எதிர்த்தது கிடையாது, அதனால் உன்னை எதிர்க்க நான் விட மாட்டேன். சாகிற வரையிலும் ஒருத்தனும் யோசுவாவை எதிர்க்கவில்லை, கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. இந்த வேடு நேற்றுக்கு ராத்திரி ஒரு 2 மணிக்கு தான் என்கிட்ட போட்டார். ஏன் இப்படி சொன்னார், யோசேப்பு யாரையும் வருத்தப்படுத்தலை, அதனால் கர்த்தர் அவனுக்கு வருத்தத்தை தூக்கி தூர போட்டுட்டார். ஒத்துக்கொள்கிறாங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒன்னால் நீ உன் மேலே இருக்க லீடர், வேலை செய்கிறவங்க, டீச்சர், பேரண்ட்ஸு, இல்லைன்னா வேறு யார், ஸ்பிரிச்சுவல் இருக்க பாஸ்டர், வேறு யாராக இருந்தாலும் சரி, நீ வருத்தப்படுத்தலைன்னா நீ கவலைப்படாத. உனக்கு உள்ள இருக்கிற எந்த காயமும், எந்த வலியும், எந்த வேதனையும் ஒரு செகண்டில் மாற்றி போட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவதுக்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை மறக்காது. யோசேப்பு நான் மறந்தேன்னு சொல்லலை, கர்த்தர் மறக்க பண்ணினார். அவர் மறக்க பண்ணனால தான் நான் மறந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாவது நீங்கள் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் இருந்துன்னா, நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல, உண்மை அதுதான். ஒரு ஃபோன் பண்ணி சாரி கேட்டுருங்க, நான் உங்களை இது பண்ணிட்டேன், கோபப்படுத்தினால கண்டுக்காதுங்க. நம்ம கோபப்படுத்த, அது மனுஷ இயல்பு, கோபப்படுத்தலாம், தப்பே கிடையாது. பிள்ளைகள் நம்மளை கோபப்படுத்துச்சு, இப்போ இவ்விய செய்யறதுனா நம்ம கோபம் வருது, அதனால் நம்ம இவளுக்கு மேலே காயம் பண்ணணும். கூட்டம் முடிஞ்சால் நம்மளும் எடுத்து கொஞ்சம் கோபப்படுத்தலாம், திட்டலாம், டென்ஷனே ஆக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட்டு காயப்படுத்திடக்கூடாது, வருத்தப்படுத்திடக்கூடாது. என்னால் தைரியமாக சொல்லணும், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனிதனால் ஒருவரையும் காயப்படுத்த அவனால் முடியாது. ஒரு வேடு போயிட்டுன்னா, ஒரு வேடு அவன்கிட்ட போயிட்டு அப்படின்னா அவன் உடையானோ இல்லையோ, இவன் உடைஞ்சிருவான், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அவன் அந்த ஆள்கிட்ட சரண் அடைஞ்சி சரியான பிறகு தான் இவன் இருக்கும். அதனால் நீங்கள் காயத்தை சுமங்க, கவலைப்படாதுங்க, பரவாயில்ல. பட்டு உங்களை காயப்படுத்தணும், நீங்கள் மன்னிச்சாலும் குழப்பம், மன்னிச்சாட்டாலும் குழப்பம், கர்த்தர் இன்றைக்கி தூக்கி தூர போட்டுரும். பட் நீங்கள் ஒருவரையும் காயப்படுத்துகிற நபராய் லிஸ்ட்டில் தடிக்காரவங்க ஃபுல் காஸ்பல் சபையில் ஒருத்தரும் இருக்கக்கூடாது.
யாராக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு உங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, முடிஞ்சால் அவங்க நல்ல நாள் வரும்போது நல்ல துணி எடுத்து கொடுங்க, கேக் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சதை கொண்டு வாங்கி கொடுத்துட்டு, சாரி நான் இந்த வேர்டு இந்த செய்கை உங்களை காயப்படுத்திச்சு மன்னிங்க. ஏன்னா அந்த காயம் இருக்கிற வரையிலும் உங்களால் எழும்ப முடியாது. அந்த அந்த ஆள் செஞ்ச அந்த காயம் இருக்கிற வரையிலும் நீ எவ்வளோ துள்ளுனாலும் சரி ஒரு லிமிட்டுக்கு மேலே உன்னால் போக முடியாது. அதை அவங்க ஓப்பன் பண்ணி விடுறதுக்குள்ள அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க ஓப்பன் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த லெவலுக்கு மேலே உங்களால் வளர முடியும். இல்லான்னா எவ்வளோ வேர்டு வச்சாலும் உங்களால் வெளியே வரவே முடியாது என்பது கசப்பான ஒரு உண்மை என்பதை மறக்கக்கூடாது. ஆமேன். ஒரு ஆமேன்னு வரல, பரவாயில்லை, ஆனால் இதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஸ்டர் எனக்குள்ளே ஏகப்பட்ட கவலையப்படாத, தூக்கி போட்டு வராண்டவர். பாஸ்டர் எனக்கு விரோதமாக எத்தனை வார்த்தை, நீங்கள் கவலையப்படாது, அந்த ஆளை நீங்கள் ஒன்றும் நினைக்காதுங்க, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அந்த இன்சிடென்ட் எல்லாம் சுக்குன்னு வராப்படும். பட் நீ யாரையும் வருத்தப்படுத்தாத. கோவப்படுத்தினாலும், நான் செஞ்சதை அவங்கள கோவப்படுத்திட்டா பரவாயில்லை, அதெல்லாம் மேட்ரு. அது அங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தோன்னு அது ஆறிடும். பட்டு காயம் என்பது என்னால் தைரியமாக சொல்ல முடியும், உங்கள் ஹார்ட்டில் பல வருஷம் நடந்த இன்சிடெண்ட் காயமாக இருக்குன்னா இன்றைக்கு வரைக்கும் அது உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே கிடக்கும். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும்? கிடக்கும். அது வலிக்கும், உங்களை வலிக்கும், எனக்கு வலிக்கும். எனக்கு ஹார்ட்டில் நிறைய காயம். அது 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 அந்த அந்த இதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் உடஞ்சிரும். நம்ம தைரியம், நம்ம எல்லாம் பேசுவோம், பட்டு அது வரும்போது நம்ம உடஞ்சிரும், நம்மளால் நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். பட்டு நம்ம இன்னொருத்தரை குத்துகிற ஒரு அம்பா நம்ம வேண்டாம். அது நம்ம லைஃப் அழிச்சிடும். நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் வெளியே வரவே முடியாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கீ அந்த ஆள்கிட்ட தான் இருக்குது. அவங்க சரி மனசாட்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. உங்களை ஓப்பன் பண்ணுற கீ ஒரு ஆளை காயப்படுத்தினீங்கன்னு அந்த ஆள்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட சரணடைஞ்சால் மட்டும்தான் அந்த லாக் ஓப்பன் ஆகும். பின்ன நீங்கள் உங்கள் வேட்டை இந்தியாவில் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? புரியலை நினைக்கிறேன். போக புரியும். எழுந்து நிற்கலாம். மணி 12 ஆயிடுச்சு. யோசேப்புடைய வருத்தத்தை தேவன் மாற்றுவதற்கு காரணம், யோசேப்பு யாரையும் வருத்தப்படுத்தலை. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதை தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். உன் வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணுகிறார். நீ மறக்க வேண்டாம், அவரே மறந்துடுவார். யோசேப்பு விசுவாசத்தில் சொன்னது, யோசேப்பு அனுபவத்துன்னு சொன்னான். வருத்தம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் சொன்னேன். காயம், புறக்கடித்தல், அனாதை, இழப்பு. ஹல்லேலூயா. அந்த வருத்தத்தை மறக்க பண்ணுற வார்த்தையோட அர்த்தம், அதையும் நம் கவனித்தோம். ஏன் அவனுடைய வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ண? ஒரே வார்த்தை, நிறைய உண்டு, பட் ஒன்று தான் நான் சொல்ல முடிஞ்சு, அவன் யாரையும் வருத்தப்படுத்தலை.
ஹல்லேலூயா. நீ கோபப்படுத்தினா பரவாயில்ல, டென்ஷன் ஆக்குனா பரவாயில்ல, காயப்படுத்திடாத. நீ எங்கேயோ ஒரு லாக்கில் விழுந்துருவா. யாரையாவது காயப்படுத்தணும் அப்படின்னு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீ வெக்கமே படாத. ஒருவேளை அந்த நேரம் பயங்கர வலி, நான் இல்லைன்னு சொல்லல, வலிக்கும். அந்த நேரம் உனக்கு வலிக்கும், அந்த நேரம் கஷ்டம், அந்த நேரம் சங்கடம். பட் நீ அந்த ஆள்கிட்ட சரியாயிட்டீங்கன்னா உன் லைஃப் எங்கேயோ போயிடும். இல்லைன்னா அந்த லாக்கு இருக்கிற வரையிலும் உன்னால் எழும்ப முடியாது. ஏதோ பிரசங்கமாக கேட்டுட்டு போனால் நோ ப்ராப்ளம், பிரச்சனை. ஏன் உன் கூட இருக்கிறவன் எல்லாம் முன்னேறிட்டு போயிட்டு இருக்கும்போது நீ எங்கேயோ லாக்காக இருக்கிறா? பட்டு பாஸ்டர் நான் காயப்பட்டு இருக்கிறேன்னு நீ கவலைப்படாத, அவர் மறந்துடும். அவர் மறக்க பண்ணுவார். அவர் வார்த்தைனால செய்கையினால உன்னை கலிகூற பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஆமென். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு. இதற்கு ஈடா என்ன தருவேன்? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பனோடு சுமந்து சென்றீர். தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பனோடு சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம். ஹல்லேலூயா. வருத்தங்கள் யாவை மறக்கப்படுவார். இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? தனிமையின் பாதை தகப்பனை உன்னோடு சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதை தகப்பனை உன்னோடு சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போக நேரங்களெல்லாம்
மார்போடு அடைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அடைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கு வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கு வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, கண்ணீரை கடங்கள் இந்த பிள்ளைகளுடைய கரங்களிலே மனாசே கையில கர்த்த கொடுப்பீராக, மனாசே கர்த்த கொடுப்பீராக. வருத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்த மறக்க பண்ணுவீராக. இவர்களால் மறக்க முடியாதப்பா, யோசேப்பை மறக்க பண்ணினீரே, இவருடைய காயங்கள் மறக்கப்படட்டும் அப்பா. இவர்கள் எதில் தலைகுனிய வேண்டும் நினைத்தார்கள் அதே இடத்துல உயர்த்தி வைப்பீராக. மனுஷன் செஞ்ச தீமைகளை ஆமேன் மறக்க வேண்டும் என்றால் அதற்கு தீமைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நன்மைகளை செய்து அவைகளை மறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் இந்த பிள்ளைகளை உடைய ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பார்களாக, சந்தோஷமாக இருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. உடைய நல்ல கருத்தில் ஒப்படைக்கிறேன், தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ. சீஜா புக்ஸ் ரெடியாக இருக்கா? அந்த குளோபலுக்குள்ள புக்ஸு வாங்கிட்டு